ஒரு மாத கால பயிற்சிகளுக்கு பிறகு முன்பு இருந்ததை விட பல மடங்கு வலிமை வாய்ந்தவர்களாக உருமாறினார்கள் சோமனும் ஆதனும். இதற்கு முன் அவர்கள் யாரையெல்லாம் மிகப்பெரிய போட்டியாக நினைத்தார்களோ அவர்கள் யாவரும் இனி ஒரு விஷயமாகவே கூட இல்லாத அளவிற்கு சோமனும் ஆதனும் வலிமை பெற்றார்கள். ராஜகுரு சாத்தனாரின் சிஷ்ய பிள்ளைகள் என்று மார்தட்டி கொள்ளும் அளவிற்கு தகுதியானவர்களாக தம்மை தாமே செதுக்கிக் கொண்டார்கள் சோமனும் ஆதனும். தன் சண்டை முறைகளில் எந்த ஈர்ப்பும் இல்லை என்றும் ஆதனுக்காக தான் சிஷ்யனாக ஏற்றுக்கொண்டார் என்றும் தன்னை மட்டமாக பேசிய தன் ஆசான் ராஜகுரு சாத்தனாரிடம் அவன் பயிற்சியில் கற்றுக்கொண்ட வலிமை வாய்ந்த தாக்குதல் முறைகளை காண்பித்த அவரின் சிஷ்யனாக இருப்பதற்கான அனைத்து தகுதியும் திறமையும் அவனிடம் இப்போது உள்ளது என்பதை நிரூபித்து எந்த வாயால் அவர் ஏளனம் செய்தாரோ அதே வாயால் பாராட்டுகளை வாங்கிவிட வேண்டும் என்று துடித்தான் சோமன். ஆதனும் சோமனும் ஒரு மாத இடைவேளைக்கு பிறகு மதுரா அகாடமிக்கு அருகில் உள்ள ஜனதா என்னும் மதுபான கடையில் சந்தித்துவிட்டு அங்கிருந்து இருவரும் ஒன்றாக அகாடமிக்கு சென்று ராஜகுரு சாத்தனாரை சந்திக்கலாம் என்று முன்னரே முடிவெடுத்திருந்தனர். அதன்படி ஆதன் அந்த இடத்திற்கு வந்தான். ஆதனுக்கு அப்போது வரை மது அருந்தும் பழக்கம் இல்லை. அதனால் அங்கு தேநீர் வாங்கி குடித்தபடி சோமனுக்காக காத்துக் கொண்டிருந்தான். காத்திருந்து 7 கோப்பை தேநீர் அருந்துவிட்டான் ஆதன். ஆனால் சோமன் வருவதாக தெரியவில்லை. ஒரு இடத்துக்கு வர சொன்னா நேரத்துக்கு வர்ற பழக்கமே நம்ம ஆளுங்களுக்கு வரவே வராது. எப்ப பார்த்தாலும் லேட்டா வர்றதே பொழப்பா போச்சு. இவனுங்க எல்லாம் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்காங்க? இவனுங்க நேரம் தான் ரொம்ப முக்கியம், நம்ம நேரம் எல்லாம் முக்கியமே இல்லைன்னா என்று தனக்குத்தானே புலம்பினான் ஆதன். அப்படிலாம் இல்ல நண்பா, எல்லார் நேரமும் முக்கியம்தான். தாமதமா வந்ததுக்கு மன்னிக்கணும். ஏன் எதுக்குன்னு காரணம் சொல்ல விரும்பல, ஆனா வேணும்னே லேட் பண்ணல என பின்னால் இருந்து ஆதன் தோள் மீது கை வைத்து ஆதனுக்கு இன்ப அதிர்ச்சி கொடுத்தபடி தன் தாமதத்திற்கான மன்னிப்பை கேட்டான் சோமன். சோமனை பார்த்ததும் எழுந்து அவனை கட்டித் தழுவினான் ஆதன். பார்த்து 1 மாசம் ஆச்சு, எப்படி இருக்க என்று பெரும் மகிழ்ச்சியுடன் சோமனை கேட்டார். நான் நல்லா தாண்டா இருக்கேன், நீ எப்படி இருக்க? எல்லாம் எப்படி போச்சு என்று சோமன் பதில் கூறி கேள்வி கேட்க, எல்லாம் ரொம்ப சிறப்பா போச்சு, நானும் ரொம்ப சிறப்பா இருக்கேன். உன்கிட்ட நிறைய சொல்லணும்னு இருக்கேன், அதெல்லாம் உனக்கு அப்புறம் சொல்றேன். நீ சாப்பிட்டியா என்று ஆதன் பதில் கொடுத்து கேள்வி கேட்டான். நான் வரும்போதே ஒரு வயசான வேட்டைக்காரரை பார்த்தேன். அப்போ அவரும் நானும் போய் புறாக்கறி சாப்பிட்டோம். நீ சாப்பிட்டியா என்று சோமன் கேட்க, என்னது புறாக்கறியா என்று ஆதன் பதில் கேள்வி கேட்டான். ஆமாடா, சூப்பரா இருந்துச்சு. ஒரு மரத்துல இருந்துச்சு, அதை புடிச்சு தலைய வெட்டி தூக்கி போட்டு மசாலாலாம் தடவி வறுத்து சாப்பிட்டோம். நம்ம கூட ஒரு நாள் போய் சாப்பிடலாம், உனக்கும் பிடிக்கும் என்றான் சோமன். ஆதன் அதை கேட்டு வாயடைத்து போனான். யாரென்று கூட தெரியாத ஒரு வேட்டைக்காரனுடன் சென்று புறாவை வறுத்து சாப்பிடும் பண்பு சோமனிடம் மட்டும்தான் இருக்கும். ஏனென்றால் இந்த உலகத்தையும் உலகத்தாரையும் உளமாற நேசிக்கும் நல்ல உள்ளம் கொண்டவன் அவன். ஆனால் ஆதனை பொறுத்தவரை அவன் ஒரு வேற்று கிரகவாசி. எப்படி ஒருவனால் தெளிவாகவும் வெகுளியாகவும் அமைதியாகவும் அராஜகமாகவும் எல்லாவுமாகவும் இருக்க முடியும் என்று சோமனை கண்டு வியந்தான் ஆதன். நான் சாப்பிட்டேன், இங்கதான் மீன் குழம்பும் சிக்கன் 65 சாப்பிட்டேன் என்றான் ஆதன். எப்படிதான் மீன்லாம் சாப்பிடுறீங்க என்று சோமன் ஆதனை கேட்க ஆதன் உறைந்து போனான். யாருன்னு கூட தெரியாத ஒரு வேட்டைக்காரன் கூட போய் புறா கறி சாப்பிட்டது உனக்கு சாதாரணமா தெரியுது, ஆனா மீன் குழம்பும் சிக்கன் 65 சாப்பிடுறது புதுசா இருக்குல்ல என்று ஆதன் கேட்க எந்த பதிலும் சொல்லாமல் சிரித்தான் சோமன். சரி, என்ன இப்பவே குடிக்க போறியா இல்ல போயிட்டு வந்துட்டு குடிக்க போறியா என்று ஆதன் சோமனை கேட்க, போயிட்டு வந்துட்டு குடிக்கலாம், சும்மாவே அந்த ஆளுக்கும் எனக்கும் ஆவாது, குடிச்சிட்டுலாம் போனா என உண்டு இல்லன்னு ஆக்கிடுவாரு என்றான் சோமன். என்னடா என்னென்னமோ பேசுற, ஏற்கனவே குடிச்சிட்டியா, ஏன் உளர்ற என்று சோமன் ஆதனை கேட்க, அதெல்லாம் உனக்கு சொன்னா புரியாது, வா போயிட்டு பாத்துட்டு வருவோம், மத்ததெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம் என்றான் சோமன். ஆதனுக்கு ஒன்றும் புரியவில்லை என்றாலும் அதை கண்டுகொள்ளாமல் சோமனுடன் ராஜகுரு சாத்தனாரை சந்திக்க கிளம்பினார். ஆனால் அவர்கள் நினைத்ததற்கு மாறாக ராஜகுரு சாத்தனார் அங்கு இல்லை. அக்கம் பக்கம் விசாரித்த போது அவர் நாளைதான் வருவார் என்று தெரிய வந்தது. இப்ப சந்தோஷமா? அவர் இங்க இல்லையா, போய் சந்தோஷமா குடிச்சிட்டு தூங்குவல்ல என்று கேலியாக ஆதன் கேட்க, நான் போய் பயிற்சி பண்ண போறேன், நீ வர்றியா என்றான் சோமன். இதை கேட்டு ஆதன் முதலில் சிரித்தான். என்ன பயிற்சி, எப்படி குடிச்சிட்டு ஒரே கோட்ல நடக்கிறதுனா என்று சொல்லி ஆதன் சிரிக்க, நான் ராத்திரி தான் குடிப்பேன், இப்போ ஆத்தங்கரைக்கு போய் பயிற்சி பண்ண போறேன், நீ வரியா இல்லையா என்று சோமன் கேட்டான். சோமன் இப்படி பயிற்சிக்கு மும்முரமாக கிளம்பி ஆதன் பார்த்ததே இல்லை. அவர்கள் ஒன்றாக இருந்த நாட்கள் குறைவு என்றாலும் அவன் பார்த்த சோமன் இது இல்லை என்று நினைத்து பூரித்தான் ஆதன். சோமா, உனக்கு என்னடா ஆச்சு, எப்படி இப்படி ஆளே மாறிட்ட, உன்னை நான் இந்த மாதிரி பார்த்ததே இல்லையடா என்று சோமனின் நன்னடத்தையை கண்டு ஆச்சரியப்பட்டு கேட்டான் ஆதன். நான் தான் சொல்றேன்ல, உனக்கு சொன்னா புரியாதுன்னு, எனக்கு உன்கிட்ட சொல்லவும் விருப்பம் இல்ல, தப்பா நினைச்சுக்காத, எனக்கு ஒரு சில விஷயம் எல்லாம் சொல்ல பிடிக்காது என்று சோமன் கூற, டேய் நம்ம 2 பேரும் நல்ல நண்பர்கள் நினைச்சேன், இப்ப என்னோட பிரிச்சு பேசுற என்று ஆதன் மனமுடைந்த துணியில் கேட்க, நீயும் தான் மைதிலி விஷயத்த என்கிட்ட இருந்து மறைச்ச, அதெல்லாம் ரொம்ப சரியா பட்டுச்சுல உனக்கு,
உனக்கு வந்தா ரத்தம், எனக்கு வந்தா தக்காளி சட்னியா என்று சோமன் பதில் கேள்வி கேட்டான். டேய், அதுக்கு பின்னாடி பெரிய கதை இருக்குடா, அது உனக்கு சொன்னா புரியாது. அதுவும் இல்லாம ஏன்டா அந்த புள்ளைய பத்தி நான் புறம் பேசினா தப்பா இருக்காதா என்று ஆதன் ஒரு விளக்கம் கொடுக்க, அதே தாண்டா எனக்கு பின்னாடியும் பெரிய கதை இருக்கு, அதுவும் உனக்கு சொன்னா புரியாது. அதே மாதிரி நானும் யாரையும் புறம் பேச விரும்பல, புரிஞ்சுக்கடா என்றான் சோமன். சோமன் என்ன விஷயத்தை மறைக்கிறான் என்று ஆதனால் புரிந்து கொள்ள முடியவில்லை. ஆனால் கண்டிப்பாக ஏதோ ஒரு முக்கியமான விஷயம்தான் என்று மட்டும் ஆதனால் புரிந்து கொள்ள முடிந்தது. ஆனால் சோமனை வற்புறுத்தி கேட்க ஆதனுக்கு மனம் வரவில்லை. அதனால் அவனே எப்போது சொல்கிறானோ அப்போது கேட்டுக்கொள்ளலாம் என்று விட்டுவிட்டான் ஆதன். சரி விடுறா, நம்ம எல்லாத்தையும் சொல்லணும்னு அவசியம் இல்ல. ஆனா உனக்கு சொல்லணும் புலம்பணும்னு தோணுச்சுன்னா என்கிட்ட தாராளமா வந்து புலம்பு, நான் தப்பால நினைச்சுக்க மாட்டேன் என்றான் ஆதன். ஆதன் தன்னை சொல்ல சொல்லி வற்புறுத்தாமல் புரிந்து கொண்டதை நினைத்து சந்தோஷப்பட்டான். உண்மையில் ஆதனிடம் ராஜகுரு சாத்தனார் கூறியதை பற்றி சோமன் சொல்லாமல் மறைத்ததற்கு காரணம் அவர்களின் நல்லிணக்கத்தை அவன் கெடுக்க விரும்பவில்லை. தான் இழந்த மரியாதையை மீட்டெடுக்க ஆதன் தேவையில்லை, அவனாலேயே அது முடியும் என்று நம்பினான் சோமன். அதனால்தான் அவ்வளவு பயிற்சிகளை செய்துவிட்டு வந்திருந்தார். இருவரும் பயிற்சி செய்ய ஆற்றங்கரைக்கு சென்றனர். அங்கு இருவரும் பயிற்சிகளை மேற்கொண்டனர். ஆதனின் பயிற்சி முறைகளும் அவன் பெற்றிருந்த வலிமையும் சோமனுக்கு எந்த அதிர்ச்சியையும் அளிக்கவில்லை. காரணம், அவன் இதைத்தான் ஆதனிடம் எதிர்பார்த்திருந்தான். ஆனால் சோமனின் பயிற்சிகளும் பயிற்சி முறைகளும் அவன் பெற்றிருந்த வலிமையும் ஆதனுக்கு பெரும் ஆச்சரியங்களை கொண்டு வந்தது. ஆபத்தான பயிற்சிகளை மேற்கொண்டு மிகுந்த வலிமையுடன் சோமன் உருமாறுவான் என்று ஆதன் கனவில் கூட எதிர்பார்க்கவில்லை. இவ்வளவு தூரம் சோமன் பயிற்சி செய்து வலிமை பெற எது அவனை தூண்டியிருக்கும் என்று ஆதன் பிரமித்தான். அவனுக்குள் ஏதோ ஒரு இனம் புரியாத கோபம் உழன்று கிடப்பதை ஆதன் உணர்ந்தான். அவன் எது செய்தாலும் அவனுடன் உறுதுணையாக நின்று அவனுக்கு தேவையான உதவிகளை செய்ய வேண்டும் என்று ஆதன் முடிவு செய்தான். இருவரும் ஒருவரை ஒருவர் பாராட்டி உத்வேகப்படுத்திக் கொண்டார்கள். பயிற்சி முடிந்து இருவரும் ஆற்றங்கரையில் அமர்ந்து நடந்த விஷயங்களை பகிர்ந்து கொண்டார்கள். ஆனால் அப்போதும் சோமன் ராஜகுரு சாத்தனார் அவனை அசிங்கப்படுத்தியதை ஆதனிடம் சொல்லவே இல்லை. அந்த விஷயம் ஆதனுக்கு தெரியாமல் இருப்பது நல்லது என்று நினைத்தான் சோமன். அதை தவிர்த்து மற்ற கதைகள் அனைத்தையும் பேசி சிரித்துக் கொண்டிருந்தார்கள் இருவரும். நான் இங்க வரும்போது மேகநாயிய பார்த்தேன், எங்கேயோ மருத்துவம் பார்க்க போயிட்டு இருந்தா என்று சோமன் கூற, நிஜமாவா, என்ன சொன்னா என்று ஆதனும் ஆர்வமாய் கேட்க, மருத்துவம் பார்க்க போறேன்னு சொன்னா வேற என்ன சொல்லுவா என்று சோமன் நக்கலாக பேசினான். இல்லடா, அதை தாண்டி என்ன பேசுனீங்க, எதுவும் விஷயம் சொன்னாலா என்று ஆதன் கேட்க, அதெல்லாம் எதுவும் சொல்ல, நான் பாட்டுக்கு வந்தேன், அவ பாட்டுக்கு வந்தா, நான் ஹாய்னு சொன்னேன், அவளும் ஹாய்னு சொன்னா. எங்க போறேன்னு கேட்டேன், அவன் இந்த மாதிரி மருத்துவம் பார்க்க போறேன்னு சொன்னா. சரி பார்த்து போன்னு சொன்னேன், அவளும் சரின்னு சொல்லிட்டு கிளம்புனா. நானும் பாயின்னு சொல்லிட்டேன், அவளும் பாயின்னு சொன்னா. அவ்வளவுதான் ஆச்சு என்று நடந்ததை ரைன் சொல்வது போல ஒப்பித்தான் சோமன். ஆதன் அதை கேட்டு விழுந்து விழுந்து சிரித்தான். இப்படியே நடந்த கதைகள் அனைத்தையும் பேசி சிரித்துவிட்டு சாப்பிட கிளம்பினார்கள் இருவரும். அப்போது யாரோ பின்தொடர்வதை சோமன் உணர்ந்தார். உனக்கு கேக்குதா என்று சோமன் கேட்க, ஆமா, நான் தான் அவனுங்க குறின்னு நினைக்கிறேன் என்றான் ஆதன். திடீரென்று ஒரு அம்பு ஆதனை நோக்கி பாய்ந்து வந்தது. ஆதன் சுதாகரித்துக் கொண்டு தாக்குதலிலிருந்து தப்பித்து அம்பை பிடித்தான். அந்த அம்பு அன்று இரவு அவனை நோக்கி வந்த அதே அம்பு. அது கண்டிப்பாக சைகன் வம்சத்தினரின் வேலையாகத்தான் இருக்கும் என்று நம்பினான். அதுவும் இல்லை என்றால் கண்டிப்பாக சால்வன் வம்சத்தின் வேலையாக இருக்கும் என்று நினைத்தான். அது யாரென்று இன்று கண்டுபிடித்தே ஆக வேண்டும் என்று நினைத்தான் ஆதன். மறுபுறம் சோமனுக்கும் ஒரு அச்சம் வந்தது. யார் ஆதனை தாக்குகிறார்கள், எதற்கு தாக்குகிறார்கள், எவ்வளவு நேரமாக பின்தொடர்கிறார்கள் என்று பல கேள்விகள் அவனை போட்டு வாட்டியது. ஆதன் அவர்களை கண்டுபிடிக்க அம்பு வந்த திசையை நோக்கி நடந்தான். சோமனும் ஆதனை பின்தொடர்ந்து செல்ல மற்றொரு அம்பு ஒன்று அவனை நோக்கி பாய்ந்து வந்தது. ஆனால் இந்த முறை தான் அம்பு வந்த திசையை நோக்கி வர வேண்டும் என்றே அவன் மீது அம்பு படாதவாறு எய்யப்பட்டது போல் அவனுக்கு தோன்றியது. இது ஆதனை பயமுறுத்தியது. யாரோ அவனை எங்கோ கூப்பிட்டுக் கொண்டு போவது போல் இருந்தது. சோமா, நீ கிளம்பு, இதை நான் பாத்துக்கிறேன் என்று ஆதன் கூற, எனக்கு தெரியும், நீ கம்முனிரு என்று பதில் சொன்னான் சோமன். ஆதனும் ஏதும் சொல்ல முடியாமல் அம்பு வந்த திசையை நோக்கி சென்றான். அங்கு சென்று பார்த்தால் ஒரு உளவாளியின் பிணம் கிடந்தது. அதன் அருகில் முகமூடி அணிந்த ஒரு பெண் இருந்தார். அவள் யாரென்று அடையாளம் தெரியவில்லை. உங்க உயிருக்கு நிறைய ஆபத்து இருக்கு, தயவு செஞ்சு இப்படி அலட்சியமா இருக்காதீங்க என்று சொல்லிவிட்டு அவள் அங்கிருந்து கிளம்ப, நில்லு, யாரு நீ சொல்லிட்டு போ என்று கூச்சலிட்டான் ஆதன். ஆனால் அதற்கு செவி சாய்க்காமல் அவள் அங்கிருந்து ஓடிவிட்டாள். ஆதனுக்கும் அவள் யாரென்று தெரிந்து கொள்ள ஆவல் அதிகமானது. அந்த உளவாளியிடம் எந்த தடயமும் இல்லை. ஆனால் தன்னை கொலை செய்ய யாரோ அவனை அனுப்பியிருக்கிறார்கள் என்று மட்டும் ஆதனுக்கு புரிந்தது. சோமன் நடந்ததை பார்த்து மிகவும் வருத்தப்பட்டான். இந்த வாரியர் வாழ்க்கையில் நிம்மதியாக ஒருவன் நண்பனுடன் பேசிவிட்டு சாப்பிடக்கூட செல்ல முடியவில்லை என்று நினைத்து வருத்தப்பட்டான். இப்படியே போனால் ஆதனின் மொத்த நிம்மதியும் களவாடப்பட்டுவிடும் என்று அஞ்சினான் சோமன். அவன் யாரு, இவங்க யாரு, எதுக்கு இவன் என்ன கொலை பண்ண பார்த்தான்,
எதுக்கு அவங்க என்ன காப்பாத்துனாங்க? என்ன நடக்குதுங்க? ஏன் என்ன சுத்தி இவ்ளோ பிரச்சனை என்று புலம்பினான் ஆதன். இங்க பாரு, என்ன காரணமா வேணாலும் இருக்கட்டும், அது எல்லாத்தையும் மனசுல போட்டு குழப்பிக்காத. உன் மேல நம்பிக்கை வச்சு அடுத்தடுத்த வேலைய பாரு. கண்டிப்பா ஒரு நாள் உன் கனவு எல்லாத்தையும் நீ அடைஞ்சிருவ. கவலைப்படாம தைரியமா வா, நான் உன் கூட இருக்கேன். என்னானாலும் பாத்துக்கலாம். எதுவும் மனசுல போட்டு குழப்பிக்காத என்று ஆதனை சமாதானப்படுத்தினான் சோமன். சோமன் அப்படி ஊக்குவிக்கும்படி பேசியது ஆதனுக்கு மிகவும் ஆறுதலாக இருந்தது. இருந்தாலும் அவர்கள் யார்? அடுத்தவனை துன்புறுத்தவிருக்கும் ஆபத்து என்ன? இது வெறும் பழிவாங்கும் நோக்கத்துடன் செய்யப்படும் காரியம்தானா? அல்லது தன் அடையாளம் தெரிந்த பிறகு தான் வளர்வது அவர்களுக்கு அச்சுறுத்தல் என்று இதை அவர்கள் செய்கிறார்களா? அந்த பெண் யார்? அவர்கள் ஏன் தனக்கு உதவ வேண்டும் என்று பலவாறாக பல கேள்விகள் ஆதனின் மனதை துன்புறுத்தியது. அவன் பயிற்சியில் கற்றது போல் மனம் தளராமல் சரியாக அடுத்தடுத்த படிகளில் காலெடுத்து வைத்தால் இந்த கேள்விகளுக்கெல்லாம் கண்டிப்பாக ஒரு நாள் விடை கிடைக்கும். அதுவரை எந்த ஆபத்தும் தன்னை கொன்றுவிடாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும் என்று தன்னைத்தானே தேற்றிக் கொண்டு கிளம்பினான் ஆதன். ஆதனை அச்சுறுத்துபவர்கள் யார்? ஆதனை காப்பாற்றிய பெண் யார்? ஆதன் இதற்கு பிறகு என்ன செய்ய போகிறார்? தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் பாக்கெட் எஃப்எம் உடன். இரவு நடந்த சம்பவங்களை மறந்து சோமனும் ஆதனும் ஒரு உணவகத்தில் உணவருந்திவிட்டு அருகில் இருந்த ஒரு தங்கும் விடுதியில் தூங்கிவிட்டு அடுத்த நாள் காலை ராஜகுரு சாத்தனாரை சந்திக்க அகாடமிக்கு சென்றார்கள். ஆனால் ராஜகுரு சாத்தனார் இன்னும் அந்த இடத்திற்கு வந்து சேரவில்லை. வேறு எங்கு சென்றாலும் ஆபத்து என்பதால் அகாடமியின் உள்ளேயே உட்கார்ந்திருந்தார்கள் ஆதனும் சோமனும். இவர்கள் வருகையை அகாடமியில் இருந்த மற்ற ராஜகுருக்கள் கவனித்தனர். ராஜகுரு சாத்தனார் இல்லாத இந்த சமயத்தில் சோமனும் ஆதனும் தனியாக இங்கு வந்திருப்பதை ஒரு நல்ல வாய்ப்பாக தமக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ள அவர்கள் ஆசைப்பட்டனர். ராஜகுரு சாத்தனார் இன்னும் சில மணி நேரங்களில் அகாடமிக்கு வந்து விடுவார். அதே சமயம் மைதிலி, நவயுகன் போன்ற மற்றவர்கள் இங்கு வருகை தரவும் இன்னும் சில மணி நேரம்தான் பாக்கி உள்ளது என்பதால் செய்ய நினைப்பதை உடனே செய்ய ஆயத்தமானார்கள் அவர்கள். அடடே, யாரு வந்திருக்கா பாருங்க, டிராகன் ஸ்பிரிட் அவேக் பண்ண மாவீரன் கரிகாலன் பெத்த சிங்கக்குட்டி வந்திருக்கீங்க என்றார் ராஜகுரு ராயன். ராயனின் வருகையில் ஏதோ வில்லங்கம் இருப்பதை உணர்ந்தான் சோமன். மறுபடியும் ஏதோ ஒரு பிரச்சனை வந்து ஆதனின் நிம்மதியை கெடுக்கப் போகிறது என்று நினைத்தான் சோமன். அதற்குள் ராஜகுரு சாத்தனார் அங்கு வந்து ஏதாவது செய்து பிரச்சனை வராமல் தடுத்து வருவார் என்று சோமன் மிகவும் எதிர்பார்த்தார். வணக்கம் ராஜகுரு ராயன் அவர்களே என்று ராஜகுரு ராயனுக்கு மரியாதை செலுத்தினான் ஆதன். மரியாதைலாம் மனசுல இருந்தா போதும்பா, உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் என்று ராஜகுரு ராயன் கேட்க, சொல்லுங்க ராஜகுருவே, என்ன விஷயம் என்று ஆதனும் ஆவலுடன் கேட்டான். இங்க ஒரே கூட்டமா இருக்கு, நம்ம கொஞ்சம் அப்படி போய் பேசுவோமே என்று ராஜகுரு ராயன் அழைக்க, இல்ல மன்னிக்கணும், எதுனாலும் சோமனை வச்சுட்டு தான் நான் பேசுவேன், தப்பா எடுத்துக்காதீங்க என்றான் ஆதன். அதை கேட்டு சோமனுக்கு சற்று படபடப்பு நின்றது. அப்படிங்கிறியா? சரி, உன் விருப்பம். சோமனும் நம்ம புள்ளதானே, அவங்கிட்ட ஏன் மறைக்க போறோம்? என்ன சோமா, நான் சொல்றது சரிதானே என்று ராஜகுரு ராயன் கேட்க, சோமன் ஒன்றும் சொல்லாமல் அப்படியே அமைதியாக நின்றார். மௌனம் சம்மதம்னு சொல்லுவாங்க. ஆதன் தம்பி அமைதியா இருக்காப்ல. சரி, நம்ம விஷயத்துக்கு வருவோம். சுத்தி வளைச்சு பேச விரும்பல. அட ஆமையா, உங்க அப்பாவுக்கு வித்த சொல்லி கொடுத்தது சாத்தனார் தான். இங்க இருக்கவங்களே சாத்தனார் தான் ரொம்ப பெரிய பலசாலி. ஆனா அவன் ஒரு வன்மம் பிடிச்சவன்பா. ஏதோ உனக்காகத்தான் சோமனை சேர்த்துக்கிட்டு இருக்கான். கண்டிப்பா சோமனை ஒரு நாள் விரட்டி விட்டுருவான். அதுக்கப்புறம் நீ தனியா அவன் கூட கஷ்டப்பட்டு இருப்ப என்றார் ராஜகுரு ராயன். எதை பற்றி சோமன் பேசக்கூடாது என்று நினைத்தானோ அதை பற்றியே ராஜகுரு ராயன் பேசுவது சோமனுக்கு மிகவும் அச்சுறுத்தலாக இருந்தது. இந்த விஷயம் ஆதனுக்கு தெரிந்தால் தேவையில்லாத ஒரு பிரச்சனை வரும் என்று சோமன் பயந்தான். இதை எப்படியாவது தடுக்க வேண்டும் என்று நினைத்தார். ஆனால் ராஜகுருவை எதிர்த்து பேசினாலும் கண்டிப்பாக ஒரு பிரச்சனை வெடிக்கும் என்பதால் என்ன செய்வதென்று புரியாமல் அப்படியே உறைந்து போனான் சோமன். நீங்க எப்படி இதெல்லாம் சொல்றீங்க? உங்களுக்கு எப்படி தெரியும் என்று ஆதன் கேட்க, அதெல்லாம் எவ்வளவு வருஷம் பாக்குறேன், எனக்கு தெரியாமலா? இதெல்லாம் இருக்க போய் தான் இவ்வளவு வருஷமா அவன் ஒரு சிஷ்யனுக்கு மேல வச்சுக்கவே இல்ல. இப்ப உன்னால வேற வழியே இல்லாம ஏத்துக்கிட்டான். கண்டிப்பா ஏதாச்சும் பண்ணுவான் பாரு என்று ராஜகுரு ராயன் சொன்னார். முன்னமே ராஜகுரு சாத்தனார் பற்றி சோமன் கூறியது ஆதனுக்கு நினைவுக்கு வந்தது. ஆதனுக்கு பயம் வந்தது. ஆதனின் பயத்தை கிளறவே ராஜகுரு ராயன் இப்படி செய்கிறார் என்று சோமன் புரிந்து கொண்டான். இருப்பினும் எதுவும் செய்ய முடியாத நிலையில் சோமன் இருந்ததால் அப்படியே பல்லை கடித்துக் கொண்டு நின்றார். அப்படிலாம் ஆகாது, ஆனா நான் பாத்துக்கிறேன், நான் சோமனுக்காக பேசுவேன், சோமனை போக விட மாட்டேன் என்று ஆதன் கூற, அவன் உனக்கும் சோமனுக்கும் தான் பிரச்சனையே பண்ணுவான். உன் மனசுல சோமனை ஒரு தப்பான ஆளை காமிச்சு நீயே அவனை வெளியே துரத்துற மாதிரி பண்ணுவான். சாத்தனார் சாதாரண ஆள் இல்ல, அவன் ஒரு சாத்தான். அவன் நினைச்சா மலையவே ரெண்டா பொழந்துருவான். உங்க நட்பை பொழக்கிறது என்ன பெரிய விஷயமா என்று ஆதனின் பயத்தில் அரியணை போட்டு வசதியாக அமர்ந்தார் ராஜகுரு ராயன்.
நடப்பது அனைத்தும் சோமனை அசௌகரியமாக உணர செய்தது. ஆதன் அவன் அப்பாவை பற்றி தெரிந்து கொண்டு பல முக்கிய பயிற்சிகளை மேற்கொண்டு உடலை வலுப்படுத்தி அவன் கனவுகளை மெய்ப்படுத்துவதுதான் இப்போதைக்கு ஆதனுக்கு தேவை என்று நினைத்தான் சோமன். ஆதா, தயவு செஞ்சு எதையும் நினைச்சு குழம்பிக்காத. அப்படி ஏதாச்சும் நடந்தா நானே வெளியே வந்துடுவேன். ஆனா இப்போதைக்கு உனக்கு ராஜகுரு சாத்தனார் கிட்ட இருந்து எடுத்துக்கிற பயிற்சியும் ராஜகுரு சாத்தனார் கிட்ட இருந்து நீ தெரிஞ்சுக்க போற உண்மையும் தான் உன் கனவு எல்லாத்தையும் நிறைவேற்ற உதவியா இருக்கும். நீ மத்ததெல்லாம் நினைச்சு மனசை போட்டு குழப்பிக்கிட்டு தேவையில்லாம டென்ஷன் ஆகாத. அவசரத்துல எடுக்கிற முடிவு எப்பவுமே தப்பாதான் போகாதன் என்று சோமன் ஆதனுக்கு அறிவுரைகள் வழங்கி கொண்டிருக்க, நீ சொல்றது 100% உண்மை. அன்னைக்கு நடந்த சண்டைக்கு நடுவுல நீங்க ராஜகுரு சாத்தனார் கிட்ட சிஷினா சேர போறோம்னு எடுத்த முடிவு அவசரத்துல எடுத்த முடிவுதான்ப்பா. அந்த முடிவு தப்பா இருக்கலாம்ல, இந்த முடிவால உங்களுக்கு பிரச்சனை வரலாம்ல என்று மீண்டும் அவர்களை குழப்பினார் ராஜகுரு ராயன். இந்த குழப்பம் ஆதனை தாண்டி சோமனுக்கும் வந்தது. ராஜகுரு ராயனை எதிர்த்து பேச முடியாமல் என்ன செய்வதென்றும் புரியாமல் ராஜகுரு சாத்தனார் வருகையை மட்டுமே நம்பி எதிர்பார்த்து காத்திருந்தான் சோமன். தப்பா இருக்க வாய்ப்பில்ல. அப்படிப்பட்ட தப்பான ஒரு ஆள் கிட்ட எங்க அப்பா பயிற்சி மேற்கொண்டிருப்பாருன்னு எனக்கு தோணல என்று ஆதன் கூற, நான் சொல்லி தெரியணும்னு எந்த அவசியமும் இல்ல. உன் மாமா தொண்டைமான் நெடுஞ்செல்லியனே அன்னைக்கு உன்கிட்ட சொல்லிட்டு இருந்தான். நீ கவனிச்சியா என்னன்னு தெரியல. ஒரு ராஜகுருவா இன்னொரு ராஜகுருவ இப்படி புறம் பேச கூடாதுதான். ஆனா இது உன்னோட வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயம்ன்றதுனால உனக்காக நான் இந்த ரிஸ்க் எடுக்கிறேன். நம்புறதும் நம்பாததும் உன்னோட இஷ்டம் என்று ராஜகுரு ராயன் மேலும் ஆதனின் மனம் என்னும் குட்டையில் கல்வீசி குழப்பினார். ஆனால் சரியாக அதே நேரத்தில் ராஜகுரு நிலவேந்தனும் அதியமானும் அட்டோரியனும் அகாடமிக்குள் வந்தார்கள். ராஜகுரு நிலவேந்தனின் வருகையை பார்த்து உறைந்து போனார் ராஜகுரு ராயன். பல காலமாக எங்கு சென்றார் என்று கூட தெரியாமல் ஒதுங்கி வாழ்ந்து கொண்டிருந்த நிலவேந்தன் இப்போது மீண்டும் இங்கு வந்திருப்பது பெரும் பதட்டத்தை ராஜகுரு ராயனுக்கு உண்டு செய்தது. என்ன ராயன், எப்படி இருக்க? பார்த்து பல வருஷம் ஆச்சு, ஆனா இன்னமும் அப்படியே இளமையாவே இருக்கியடா. எப்படிடா உன்னால மட்டும் அது முடியுது என்று ராஜகுரு ராயனை பார்த்து ராஜகுரு நிலவேந்தன் நலம் விசாரித்தார். சோமனுக்கு அட்டோரியனையும் அதியமானையும் கண்டு ஏதோ பிரச்சனை வரப்போகிறது என்று புரிந்தது. சோமனுக்கும் ஆதனுக்கும் அதியமானுடன் வந்திருக்கும் ராஜகுரு யார் என்று தெரியவில்லை. ஆனால் தெரிந்து கொள்ள ஆர்வமாயிருந்தனர். ஏனென்றால் இவ்வளவு நேரம் வாய்கிலேயே பேசிய ராஜகுரு ராயன் அவரை பார்த்தவுடன் பம்மியது மிகவும் ஆச்சரியமாக இருந்தது. இதை வைத்து அவர் ராஜகுரு சாத்தனாருக்கு இணையானவர் என்று புரிந்து கொண்டான் சோமன். நிலவேந்தன், நீங்க எங்க இங்க என்று ஆச்சரியப்பட்டு கேட்டார் ராஜகுரு ராயன். உனக்கு மட்டும்தான் ஆதன் கூட பேச விஷயம் இருக்குமா? எங்களுக்கு எல்லாம் இருக்காதா? இல்ல நாங்க பேசக்கூடாதா? இல்ல நாங்கெல்லாம் இங்க வரவே கூடாதா? உன்னோட கேள்வியை நான் எப்படி எடுத்துக்கணும் என்று குதர்க்கமாக ராஜகுரு நிலவேந்தன் கேட்க, ஐயோ நான் அப்படியெல்லாம் சொல்லவே இல்ல. இவ்வளவு நாள் இல்லாம திடீர்னு நீங்க வந்திருக்கீங்களே, ஏதாவது முக்கியமான விஷயமா இருக்குமோன்னு. ராஜகுரு நெடுமுடியோட இறுதி அஞ்சலிக்கு வந்திருந்தீங்களா என்று ராஜகுரு ராயன் கேட்க, ராயன் நீ இன்னும் திருந்தவே இல்லையா? உனக்கு ஒரு விஷயம் சொல்லவா? உன்னோட வாய் மட்டும் இல்லனா உன்னெல்லாம் நாயே தூக்கிட்டு போயிரும். ஆனா அதே வாய வச்சு வாங்கியும் கட்டிக்கிற. நான் எதுக்கு வந்திருக்கேன், ஏன் வந்திருக்கேன்றது உன்கிட்ட சொல்லணும்னு எனக்கு எந்த அவசியமும் கிடையாது. அதனால மூடிட்டு ஓரமா போ என்று ராஜகுரு ராயனை ராஜகுரு நிலவேந்தன் எச்சரித்தார். இவ்வளவு பகிரங்கமாக மிரட்டல் விடும் ஒரு ராஜகுருவை இப்போதுதான் முதல் முறையாக ஆதனும் சோமனும் பார்க்கிறார்கள். இந்த பேச்சுவார்த்தைகளை வைத்து அவர் பெயர் நிலவேந்தன் என்று தெரிந்து கொண்டார்கள் அவர்கள். ஆனால் அவர் இங்கு வந்ததற்கு என்ன காரணம் என்று அவர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை. அதுபோக ஆதனுடன் பேச வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டது மேலும் பதட்டத்தை உண்டு செய்தது. அதிகமான் ஒரு பெரிய ஏழரையை கூட்டிக் கொண்டு இங்கு வந்திருக்கிறார் என்று புரிந்து கொண்டான் சோமன். இங்க என்ன நடக்குது? உங்க எல்லாருக்கும் என்ன வேணும்? ஏன் ஆதனை எல்லாரும் சுத்து போடுறீங்க? அவங்க கிட்ட இருந்து உங்களுக்கு என்ன வேணும் என்று கூச்சலிட்டான் சோமன். முதல் விஷயம், பெரியவங்க கிட்ட பேசிட்டு இருக்கும்போது இப்படி குழந்தை மாதிரி கத்தக்கூடாது. ரெண்டாவது விஷயம், நீ ஆதனுக்கு எடுபடி கிடையாது. அவனுக்கு தெரியணும்னா அவன் கேட்டுக்கட்டும், நான் சொல்லிக்கிறேன். நீ யாருன்னு கூட எனக்கு தெரியாது. உனக்கெல்லாம் நான் பதில் சொல்லணும்னு எந்த அவசியமும் கிடையாது. பொத்திக்கிட்டு உட்காரு என்று சோமனை மிகவும் துட்சமாக பேசினார் ராஜகுரு நிலவேந்தன். இதை கேட்டு சோமன் மிகவும் மனமுடைந்து போனார். ஏன் இந்த ராஜகுருக்களுக்கு பிறரை மதிக்கும் பண்பு இல்லவே இல்லை என்று சோமனுக்கு புரியவே இல்லை. அவன் கேட்டதுக்கு பதில் சொல்லுங்க. உங்களுக்கு என்ன வேணும்? உங்களுக்கு என்ன எப்படி தெரியும்? யார் நீங்க என்று ஆதன் முறைத்தபடி கேட்க அங்கு அகாடமியின் மொத்த ராஜகுருக்களும் கூடினார்கள். அனைவருக்கும் ராஜகுரு நிலவேந்தனின் வருகை மிகப்பெரிய ஆச்சரியமாக இருந்தது. பல வருடங்கள் ஒதுங்கி எந்த பிரச்சனைக்கும் போகாமல் வாழ்ந்து கொண்டிருந்த ராஜகுரு நிலவேந்தன் ஆதனுக்காக மீண்டும் ஊருக்குள் வந்திருக்கிறார் என்ற விஷயம் அனைவரையும் உலுக்கியது. என்ன ஆதன் இப்படி கேட்டுட்ட? மாவீரன் கரிகாலனோட புள்ள நீ, தொண்டைமான் நெடுஞ்செழியனோட மாப்புல வேற. உன்ன தெரியாம எப்படி? அதுவும் தனியாளா மைதிலி நவைகுன் எல்லாரையும் போட்டு புரட்டி எடுத்திருக்க. உன்ன தெரியாம எப்படி என்று சொன்னார் ராஜகுரு நிலவேந்தன். நீங்க யாரு? உங்களுக்கு என்கிட்ட என்ன வேணும்?
என்று ஆதன் கேட்க, நீயும் உன்னோட மாமாவும் சேர்ந்து கொன்னீங்களே ராஜகுரு நெடுமுடி, அவரோட உயிர் நண்பன் நான் தான். என் பேரு நிலவேந்தன். இது கேட்டவுடனே ஆதனுக்கு படபடக்க தொடங்கியது. தனக்காக காத்திருக்கும் ஆபத்துகளில் இவரும் ஒருவரா என்று நினைத்து பயந்தான். நிலவேந்தன் இங்கு வந்திருப்பது ஆதனுடன் சண்டை போட்டு அவனை கொலை செய்ய என்று நினைத்தான் ஆதன். இப்படி துணைக்கு யாரும் இல்லாமல் தனியாக அவருடன் எப்படி சண்டை போட போகிறோம் என்று நினைத்து மேலும் படபடத்தான் ஆதன். நீங்க என் கூட சண்டை போடுறதுக்கு தானே வந்திருக்கீங்க என்று பதட்டத்துடன் கேட்டான் ஆதன். அதான் அதன் இல்ல, நான் இங்க வந்தது உன்னை பத்தி கேட்டு பிரமிச்சு போய்தான். உனக்கு நடந்த தேர்ச்சி முறை சரியானதா இல்ல. ராஜகுரு சாத்தனார் உன்னை ஏமாத்தி அவருக்கான சிஷ்யனா எடுத்துக்கிட்டாரு. அது தப்பு. என்னதான் நீ என் நண்பனை கொலை பண்ணிருந்தாலும் ஒரு சக வீரனா உன் மேல நான் வச்சிருக்கிற மரியாதை காரணமா தான் நான் இத பேசுறேன். இன்னும் நவையும் மைதிலையும் தேர்ச்சி பெறாம காத்துட்டு இருக்காங்க. நியாயமா உங்க எல்லாருக்கும் ஒரே நேரத்துல எல்லா ராஜகுருக்களுக்கு முன்னாடிதான் தேர்ச்சி நடக்கணும். அன்னைக்கு நடந்த பிரச்சனைய தனக்கு சாதகமா பயன்படுத்தி உன்ன மாதிரி ஒரு பெரும் மாவீரனை தன்னோட சிஷ்யனா எடுத்துக்கிட்டாரு ராஜகுரு சாத்தனார். இதே மாதிரிதான் உங்க அப்பாவையும் அவர் சிஷ்யனா எடுத்துக்கிட்டாரு. இப்படி எல்லாரையும் ஏமாத்தி வாழ்க்கையை ஓட்டிட்டு இருக்காரு அவரு. உங்க அப்பா மாதிரி நீயும் ஏமாந்து அந்த ஆளோட வலையில விழுந்துடக்கூடாதுன்னு தான் இங்க வந்து உனக்கான தேர்வை மறுபடியும் முதல்ல இருந்து நடத்தணும்னு கேக்குறேன். நீயும் இதுக்கு ஒத்துக்கிட்டு தெளிவான முடிவை எடுப்பன்னு நான் நம்புறேன். இதுதான் நான் சொல்ல வந்த விஷயம். இதுக்கு மேல இதுல எடுக்க வேண்டிய முடிவு எல்லாமே உன்னோடது. பார்த்து பொறுமையா நிதானமா தெளிவா முடிவெடு. இதுதான் உன்னோட வாழ்க்கையை தீர்மானிக்க போகுது என்றார் ராஜகுரு நிலவேந்தன். ராஜகுரு சாத்தனாரை பற்றி புறம் பேசும் மூன்றாவது ஆள் இவர். இப்படி 3 பேர் ஒரே விஷயத்தை மாற்றி மாற்றி சொல்வதை நினைத்து அவசரப்பட்டு முடிவெடுத்து விட்டோமோ என்று அஞ்சினான் ஆதன். அதே சமயம் தன் எதிரியின் கூட்டத்தில் இருந்து ஒருவன் வந்து தனக்கு இந்த அறிவுரைகளை கொடுப்பது ஏதோ ஒரு தவறான காரியத்திற்கான வேலையாக அவனுக்கு தெரிந்தது. இதை எடுத்துக்கொள்ளலாமா வேண்டாமா, யாரை நம்புவது, என்ன முடிவு செய்வது என்று தெரியாமல் ஆதன் குழம்பி நின்றார். ராஜகுரு ராயன் கூறியதைப் போலவே ராஜகுரு நிலவேந்தனும் கூறுவது சோமனுக்கு ஏதோ தவறாக தெரிந்தது. அனைவரும் சேர்ந்து கொண்டு ஆதனை ஒரு மாயவலையில் சிக்க வைத்து அவனை முடித்துவிட பார்க்கிறார்கள் என்று நினைத்தார். அதற்கு காரணம் தன் மீது துளியும் விருப்பமில்லாத போதும் ஆதனுக்காக தன்னை எடுத்துக்கொண்ட ஒருவர் கண்டிப்பாக ஆதனை தவறான வழியில் கூட்டி செல்ல மாட்டார் என்று ராஜகுரு சாத்தனாரின் மீது நம்பிக்கை வைத்திருந்தான் சோமன். ஆதன் என்ன முடிவெடுக்கப் போகிறார்? மீண்டும் தேர்வுகள் நடக்குமா? ராஜகுரு நிலவேந்தன் உண்மையாக பேசுகிறாரா, இல்லை இது அவரது சூழ்ச்சியா? தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் பாக்கெட் எஃப்எம் உடன்.